ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டம் விழி சுடலை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இனி அபிநயா நிறைய பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறாங்க. தன்னோட பொண்ணு ஞாபகமாக இருக்கிற அபிநயாவுக்கு பல சிக்கல்கள் வருது. அது என்னென்னு பார்த்தா, அபிநயா பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில தான் கர்ணா திட்டம் போட்டு அபிநயாவை கடத்தி வச்சுட்டாங்க. ஆனால் கர்ணா கடத்தினதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அபிநயா சைலண்ட்டாகவே இருந்துட்டாங்க. ஏன்னா கர்ணா பற்றின உண்மையை நம்ம சொன்னோம்னா அதுக்கான ஆதாரங்கள் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளை கடத்தினது யாருன்னு சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணி அபிநயா சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இதனால் இந்த குற்றமும் அபிநயா மேலே தான் விழுந்துருச்சு. அது என்னென்னு பார்த்தா, அபிநயா போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றத வச்சு இப்போது ஜெயிலில் அபிநயா யாரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் பார்க்குறதுக்கு எந்த அனுமதி கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம அபிநயா இருக்காங்க. இதை தெரிஞ்சதுமே அபிநயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கர்ணா பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் நான் தான் பலிகடா ஆக்குறேன், என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியலை, இதுக்கான வழியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமுதா கிட்ட புலம்பி தவிக்கிறாங்க நம்ம அபிநயா. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சுடர் தன்னோட அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சுடர். இந்த இடத்துலையும் சுடர் லாயர் பிரபாகரன் பார்க்க வராரு சுடரை. இந்த தருணத்தில் சுடர் கேட்குறாங்க, நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம சண்முகமும், இங்கே பாருங்கள் சார், நானும் என்னோட தங்கச்சியை பார்க்கணும், ஏன்னா அவகிட்ட கடைசியாக பார்த்து எதுவுமே பேசவும் முடியலை, அதனால எப்படி இருந்தாவது ஜெயிலில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கேட்குறாரு. இந்த இடத்துல லாயர் பிரபாகரன் ஒன்று சொல்கிறாரு, இல்லை சண்முகம், கண்டிப்பாக பார்க்க முடியாது, இனிமேல் அபியை பார்க்குறது கஷ்டம்தான், ஏன்னா அபி இப்போது ஜெயில் தண்டனையை அனுபவிக்க முடியாமல் தான் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இப்போ குற்றம் சுமத்தப்பட்டு இருக்காங்க. அதனால இப்போ ஏன் மேலேயும் சந்தேகப்பட்டு தான் இருக்காங்க. அதனால் போய் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் அபிநயா பார்க்க. அப்போது என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. லாயர் பிரபாகரனும் சண்முகத்துக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக அபிநயா கடத்தப்பட்டிருக்கா, இதுதான் உண்மை, நடந்தது என்னவோ அதை அப்படியே ஆதாரப்பூர்வமாக நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்ம திரும்பவும் அபிநயாவை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் தெளிவாக சொல்லிடுறாரு சண்முகத்துக்கிட்ட. இன்னமும் சுடருக்கு காய்ச்சல் விடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்முகம் கவலையில் இருக்காங்க. இருந்தாலும் சண்முகம் சுடர்கிட்ட, கவலைப்படாத சுடர், கண்டிப்பாக நம்ம அம்முவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு ஆறுதல் சொல்லி அவளுக்கு மாத்திரையும் சாப்பாடும் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ரொம்பவே டயர்டாக தூங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது, நீ தூங்கு சுடர், நான் காலை அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறாரு சுடரை. இந்த இடத்துல பாவம் நம்ம சுடர் நல்லாவே தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் உள்ளே போய் தூங்க போயிடுறாரு. இந்த தருணத்தில் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, சுடரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெற்றியும் வீட்டுக்குள்ளே வந்ததுமே சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிரு சுடர், நான் தான் உன்னோட அப்பான்னு தெரியாமல் உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்பட விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த தருணத்தில் தான் சுடரை தொட்டு பார்க்குறாரு. காய்ச்சல் ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணராரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தண்ணியில் நல்லா துணியை நனைச்சி போட்டு விட்டால் கண்டிப்பாக அவளுக்கு சரியாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு நெற்றியில் நல்ல துணியை ஈர துணியை போட்டு எடுக்கிறாரு. இந்த தருணத்தில் கஷாயம் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சுடருக்கு குணமாயிரும் அப்படின்னு நினச்சி கஷாயமும் போட்டு கொடுக்குறாரு. சுடரும் அதை குடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சுடரை கவனிச்சுக்கிட்ட வெற்றி காலையில் யாருக்கும் தெரியாமல் வெற்றியும் புலியும் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெற்றியும் புலியும் வீட்டுக்கு வர போகிறாங்க. இந்த தருணத்தில் சுடர் நல்லாவே க்யூர் ஆகி காய்ச்சலும் விட்டு போய் தான் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி அபிநயாவுக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, அபிநயா கிட்ட போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப வராமல் நீ தப்பிச்சு போயிட்ட அப்படின்றதுக்காக உன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு கேஸு போட்டிருக்காங்க. இதை எப்படி இருந்தாவது உன்னோட லாயர் தான் வாதாடி நீ தப்பே பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிற பொறுப்பு உன்னோட லாயர்கிட்டையும் உங்ககிட்டையும் தான் இருக்குது. எப்படி இருந்தாவது இதை நீ சாத்தியமாக முடிச்சாச்சுன்னா நீ உன்னோட சுடரையும் உன் அண்ணனோடையும் கண்டிப்பாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிநயா ரொம்பவே பயப்படுறாங்க. இது எப்படி சாத்தியம், நம்மளுக்கு அந்த ஆதாரம் எப்படி கிடைக்கும், நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றதுக்கு, நம்மளை கடத்தி வச்சாங்க அப்படின்றதுக்கு
ஆதாரத்தை நான் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிநயா. இந்த மாதிரி அபிநயா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது லாயர் பிரபாகரன் அபிக்கு எப்படியாவது உதவியாகணும், சுடருக்காகவாது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற பிரபாகரன் இப்போது அபிநயாவை கடத்தினது யாருன்னு தெரியலனாலும் கடத்தப்பட்டதுக்கான ஆதாரத்தை நம்ம தான் எப்படி இருந்தாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் மெனக்கிடுறாரு. இந்த தருணத்தில் தான் கோர்ட்டுக்கு கேஸும் வரப்போகுது. இந்த இடத்துல லாயர் பிரபாகரன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அபிநயாவை கடத்தப்பட்டதுக்கு சாட்சியாக யார் இருக்காங்கன்னா அவங்க பொண்ணான சுடரும் தருணுமே இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அபியை கடத்தி காரில் வச்சிருக்க நேரத்தில் தான் இவங்க 2 பேருமே பார்த்ததுக்கான சாட்சியும் அந்த கார் எது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அங்கே அபிநயாவை மீட்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் தன்னோட தரப்பு வாதத்தை முன்னாடி வைக்க போகிறாரு. ஆனாலும் லாயர் பிரபாகரன் சொன்னதை கேட்டால் நீதிபதி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சாட்சிகள் போதுமானதாகவே கருதப்படாது. ஏன்னா அபியை கடத்தினது யாருன்னு தெரியாத போது யார் மீட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படின்ற போது அதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் லாயர் பிரபாகரனும் சுடரை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க நீதிபதி முன்னாடி. இங்கே பாரு சுடர், உன்னோட அம்முவை யார் காப்பாற்றினாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, அவங்க யாருன்னு நீதிபதி முன்னாடி சொல்ல அப்படின்னு சொல்லவுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்முவை கடத்தி ஒரு காரில் வச்சுருக்கும் போது அம்முவோட சேலையை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன் அது அம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்னோடய கேப்டன் அங்கிள்கிட்ட நான் ஹெல்ப்பு கேட்டேன். அந்த தருணத்தில் என்னோடய கேப்டன் அங்கிளும் உதவுனாங்க. அவங்களோட போய் தான் என்னோடய அம்மு கேப்டன் அங்கிள் காப்பாற்றினாரு. இதுதான் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். இந்த தருணத்தில் அந்த கேப்டன் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் சொல்லும்போது, எனக்கு தெரியாது சார், சுடருக்கு மட்டுமே தெரியும், அவங்கள என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த கேப்டன் அங்கிள்னு சொல்லி அந்த ஆதாரத்தை எப்படி இருந்தாவது கொண்டு வந்து உண்மையை சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் சொல்லிடுறாரு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் பெருமூச்சு விடுறாரு. எப்படி இருந்தாவது அந்த கேப்டன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட கேட்குறாரு. சுடர், உன்னோட கேப்டன் அங்கிள் யார், எனக்கு உண்மையை சொல்லப்போனால் அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, அப்போ தான் உன்னோட அம்மாவை நீ பார்க்கவும் முடியும், அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். சுடர், நீ உன்னோட கேப்டன் அங்கிளை கண்டிப்பாக இங்கே சாட்சி சொல்ல வர வைக்கணும், உன்னால் முடியுமா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக என்னோட கேப்டன் அங்கிள் வருவார், வந்து சாட்சியும் சொல்லுவார் அப்படின்னு சுடர் லாயர் பிரபாகரன்ட்ட சொல்லிடுறாங்க. நீ சுடர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, வெற்றி அங்கிள் அதாவது கேப்டன் அங்கிளான வெற்றியை பார்க்க கண்டிப்பாக போவாங்க. அந்த இடத்துல வெற்றி கிட்ட கேப்டன் அங்கிள் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. நீங்கள் தானே என்னோடய அம்மாவை காப்பாற்றுனீங்க, இப்போது என்னோடய அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்னால் அம்மாவையும் பார்க்க முடியல, அம்மாவை பார்க்கணும்னா அவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்க கடத்தப்பட்டாங்க அப்படின்றத நிரூபிக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க, அதனால நீங்கள் தானே அம்மாவை காப்பாற்றுனீங்க, இப்போ உங்களோட சாட்சி தான் ஆதாரமாக கேட்குறாங்க, அதனால் என்னோட அம்மாவுக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது உண்மையை சொல்ல வாங்க கேப்டன், சாட்சி சொல்ல நீங்கள் தான் வரணும் கேப்டன், என்னோடய அம்மாவை நான் கண்டிப்பாக பார்க்கணும் கேப்டன், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா சுடர். இதை பார்த்ததுமே வெற்றி என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம சாட்சியாக போய் சொன்னோம்னா இதில் கர்ணா மாட்டுனா அது ரொம்பவே தப்பாக போயிருமே, நானே கர்ணாவை மாட்டி விட்டதா போயிருமே அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. ஆனால் இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக அபியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நான் சுடருக்கு உதவியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. இது என்னோட கடமை, என்னோட பொண்ணு எப்பவுமே அழாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாரு வெற்றி. இதனால் வெற்றி இனி கோர்ட்டுக்கு போனால் உண்மை தெரிய வருமா, கேப்டன் அங்கிள்னு சொல்கிறது இந்த வெற்றியை தான் அப்படின்னு அபி தெரிஞ்சால் எந்த நிலவுக்கு யோசிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாயா பிரபாகரனும் ரொம்பவே ஷாக்கானாலும் அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. வெற்றி நல்லவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு சந்தர்ப்பம்.
ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெற்றி ஒரு தவறு பண்ணிட்டாரு, அதை இனிமேலாவது அவர் மாற்றிக்கிறலாம், தன்னோட பொண்ணுக்காக அவர் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு லாயர் பிரபாகரன். வெற்றியும் கோர்ட்டு கூண்டில் ஏறி உண்மையை சொல்ல போகிறாரு. இதுவும் நடக்க போகுது. அங்கே சண்முகம் வெற்றியை பார்த்தாருன்னா கண்டிப்பாக கோபம் அடைவார். நீ எப்படி அவன் தங்கச்சி பொண்ணோட நீ பழக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி சண்டையும் போட போகிறாரு. அந்த தருணத்தில் தான் வெற்றி என்ன பண்ண போகிறாருன்னா, சண்முகம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாலுமே அந்த இடத்துல சுடர் இருக்கும்போது கண்டிப்பாக என்னோட தங்கச்சி பொண்ணுன்னு சண்முகம் சொல்லும்போது கண்டிப்பாக என்ன சொல்கிற போகிறாருன்னா, அவள் என்னோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட இனி சண்டை போட போகிறாரு. அப்போ தான் உண்மை தெரிய வரப்போகுது சுடருக்கு. தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சால் உண்மையே சொல்லப்போனால் ரொம்ப சுடரும் சந்தோஷப்பட்டாலும் அந்த இடத்துல இப்போ ரியலைஸ் பண்ண போகிறாங்க, தன்னோட அம்மா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது இந்த கேப்டன் அங்கிளான வெற்றியால் மட்டும்தான் அப்படின்னு உணர போகிறாங்க. சரி, இனி என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க சுடர் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.